வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். பத்தாவது இருதரப்பு ஊதிய ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி வங்கிகள் ஸ்ட்ரைக். பணிவர்த்தனைகள் முடங்கியதால் தவிப்பு. சமையல் எரிவாயு டேங்கர் லாரிகள் ஸ்ட்ரைக். வில்லியனூர் அருகே உள்ள தொழிற்சாலையில் எரிவாயு நிரப்பும் பணிகள் ஸ்தம்பிக்கும் நிலை. இடிந்து விழும் நிலையில் கல்வி கல்லூரி பள்ளி. மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் தியாகராஜன் பார்வையிட்டார். இனி விரிவான செய்திகள். புதுவையில் வங்கி ஊழியர்கள் நடத்திய வேலை நிறுத்தம் காரணமாக பண பரிவர்த்தனைகள் முற்றிலுமாக பாதிப்புக்குள்ளாகின. வங்கி ஊழியர் மற்றும் அதிகாரிகள் சங்கங்களின் சார்பாக 10வது இருதரப்பு ஊதிய ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி தெற்கு மண்டலத்தில் ஒரு நாள் வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது. முந்தைய ஊதிய ஒப்பந்தம் காலாவதியாகி 2 வருடங்களுக்கு மேல் கடந்துவிட்ட நிலையில் இன்னும் புதிய ஒப்பந்தத்தை முடிக்காமல் இழுத்தடிக்கும் மத்திய அரசின் போக்கினை கண்டித்து இன்று யூகோ வங்கியின் பிரதான கிளையில் அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு கருணாகரன் தலைமை தாங்கினார். மேலும் பிரேம்ராஜ், சுந்தரவரதன், கருணாகரன், முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுவையில் உள்ள 170 கிளைகளில் பணிபுரியும் 1500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றனர். 150 கோடிக்கும் மேற்பட்ட வர்த்தகம் புதுவையில் பாதிக்கப்பட்டது. 9வது இருதரப்பு ஊதிய உயர்வு ஒப்பந்தம் 31/10/2012 காலாவதியாகியதை முன்னிட்டு 1/11/2012 எங்களுக்கு முதல் நிலுவையில் இருக்கின்ற 10வது இருதரப்பு ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை முடித்து தருமாறு ஐபிஏவிடமும் மத்திய அரசாங்கத்தினுடைய எங்களுடைய வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக சமர்ப்பித்த எங்களுடைய கோரிக்கைகளை இதுவரை நிறைவேற்றாத நிலையிலே கிட்டத்தட்ட 15 முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட இதுவரை ஒரு முடிவிற்கு வரக்கூடிய சூழ்நிலையை வங்கி அதிகாரிகள் சங்கமும் வங்கி ஊழியர்கள் சங்கமும் பெற்றுத்தர முடியாத ஒரு சூழ்நிலை இங்கே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இதனுடைய ஒரு அங்கமாக தென்னிந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களும் சேர்ந்து இன்றைக்கு 1,50,000 வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் இந்த ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இதில் புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த 105 வங்கி கிளைகளில் இருக்கின்ற தேசியமயமாக்கப்பட்ட வங்கி கிளைகளில் சார்ந்த 3,500 வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் இந்த ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் அங்கமாக சுமார் 200 கோடி அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. டேங்கர் லாரிகளின் வேலை நிறுத்தம் காரணமாக சமையல் எரிவாயு நிரப்பும் பணிகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, புதுவை ஆகிய 5 மாநிலங்களை உள்ளடக்கி தென்மண்டல எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் உள்ளது. இதன் உறுப்பினர்களுக்கு சொந்தமாக 3250 கேஸ் டேங்கர் லாரிகள் உள்ளன. இவை மத்திய அரசின் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களான இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய 3 நிறுவனங்களுடன் வாடகை ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டு உள்ளன. இதன்படி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்து சிலிண்டரில் கேஸ் நிரப்பும் மையங்களுக்கு சமையல் எரிவாயுவை ஏற்றி செல்கின்றன. கடந்த நவம்பர் முதல் தேதியிலிருந்து 2017 அக்டோபர் வரையிலான காலத்திற்கு 3 எண்ணெய் நிறுவனங்களும் கடந்த சில மாதத்திற்கு முன் மின்னணு ஒப்பந்த புள்ளி கோரின. இதில் புதிதாக சில நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி 1999 ஆண்டுக்கு முந்தைய மாடல் வாகனங்கள் பங்கேற்க முடியாது என ஆயில் நிறுவனங்கள் அறிவித்தன. மேலும் 3 எண்ணெய் நிறுவனங்கள் தரப்பில் 3108 வாகனங்களுக்கு மட்டுமே வர்த்தக வாய்ப்பு அளிக்க முடியும் என திட்டவட்டமாக தெரிவித்தன. இதை ஏற்றுக்கொண்ட லாரி உரிமையாளர்கள் அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒப்பந்த புள்ளி கோரியிருந்தனர். இந்நிலையில் பாரத் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலிய கார்ப்பரேஷன் ஆகிய 2 நிறுவனங்கள் 38 லாரிகளுக்கு திடீரென அனுமதி வழங்க மறுத்தன. அந்த வாகனங்களுக்கு தேவையான ஆவணங்கள் இணைக்கப்படவில்லை, வாகனங்களின் உறுதி தன்மையில் சந்தேகம் உள்ளது என கூறி அனுமதி வழங்கவில்லை. இதற்கு லாரி உரிமையாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதையடுத்து நேற்று அதிகாலை முதல் கேஸ் நிரப்பும் ஆலைகளுக்கு எரிவாயு கொண்டு செல்லும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது. அதேபோல் நிரப்பு மையங்களுக்கு சென்ற லாரிகளும் எரிவாயுவை இறக்காமல் வெளியில் நிறுத்தி வைத்துள்ளன. இது தொடர்பாக நேற்று நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையிலும் தீர்வு ஏற்படவில்லை.
சென்னை, தூத்துக்குடி, கொச்சி, மங்களூர், விசாகப்பட்டினம், சரளப்பள்ளி ஆகிய 6 நகரங்களில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்து நேற்று டேங்கர் லாரிகளில் கேஸ் ஏற்றும் பணி நடக்கவில்லை. நிரப்பு மையங்களில் லோடிங் செய்த லாரிகள் நாமக்கலுக்கு கொண்டு வரப்பட்டு பாதுகாப்புடன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. புதுவையின் பழமை வாய்ந்த கல்வி கல்லூரி பள்ளி இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இதனிடையே பழுதடைந்துள்ள பள்ளி கட்டிடத்தை அமைச்சர் தியாகராஜன் பார்வையிட்டார். புதுவை பழமை வாய்ந்த பள்ளியான கலவை கல்லூரி பழுதடைந்து இருப்பதால் அவற்றினை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர். ஆனால் இதுவரை அரசு தரப்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. தற்போது மழை பெய்து வரும் நிலையில் பழுதடைந்துள்ள கட்டிடத்தால் மாணவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு மாணவர்களுக்கு திங்கட்கிழமை விடுமுறை அறிவித்துள்ளது. இருப்பினும் பழுதடைந்துள்ள கட்டிடத்தை சீரமைத்த பின்னரே வகுப்புகளை நடத்த முடியும் என்பதால் கலவை கல்லூரி பள்ளியை தற்காலிகமாக வேறு இடத்திற்கு மாற்றம் செய்வது குறித்து கல்வித்துறை அதிகாரிகள் ஆலோசித்து வருகின்றனர். ஏற்கனவே புதுவையின் பாரம்பரியம் மிக்க நகராட்சி கட்டிடம் இடிந்து விழுந்துள்ள நிலையில் தற்போது கலவை கல்லூரி பள்ளியும் மோசமான நிலையில் இருப்பதால் உரிய நடவடிக்கை எடுக்க அரசு முன்வர வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். இதுபோன்ற சூழ்நிலையில் பழுதடைந்துள்ள பள்ளி கட்டிடத்தை கல்வித்துறை அமைச்சர் தியாகராஜன் அதிகாரியுடன் சென்று பார்வையிட்டார். சென்னை ஐஐடி நிறுவனத்தின் ஆலோசனைக்கு பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தியாகராஜன் தெரிவித்தார். மேலும் பழுதடைந்த கட்டிடம் தொடர்பாக பள்ளிக்கு தற்காலிக விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளியை வேறு இடத்திற்கு மாற்றுவது குறித்து அதிகாரியுடன் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பள்ளி நடத்துவதற்காக தகுதியாக இருக்கிறதா என்று ஆராய்வதற்காக சென்னையிலிருந்து ஐஐடியும் ஐஎஸ்ஐ ரெண்டுமே வராங்க. வந்து அந்த பில்டிங்கினுடைய ஸ்ட்ரக்சரல் எப்படி இருக்குன்னு பார்த்து அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சு அதுக்கு பின்னால் புதுப்பிச்சு கட்டுறதை பற்றி இந்த அரசாங்கம் முடிவெடுக்கும். அதுதான் இடிச்சு வேலை செய்கிற மாதிரி இருக்கு. இது முதல்ல 5.5 கோடி ஒதுக்கினது பில்டிங்கை பார்த்துட்டு எப்படி எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அதுக்கு பின்னால் தான் முடிவெடுத்து செய்யும். பில்டிங் 3 ஸ்கூல் பில்டிங் எங்கிட்ட 3 இருக்கு. மற்ற வந்து 21 பில்டிங் நினைக்கிறேன். 21 பில்டிங் பாரம்பரிய கட்டடம். 3 பில்டிங் பார்க்குறேன். நம்ம ஸ்கூல் பில்டிங். ஆமாம், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. இல்லை சுசிலாவை பார்க்கலாம். வரவங்கள சுசிலாவை பார்த்துருக்கேன். சுசிலா நல்லா இருக்கு. ஸ்டெப்ஸ் இந்த போர்ஷனில் வைசல் ஷீட் போர்ஷன் இருக்கு சார். அதை பார்த்துருக்கேன் சார். அதை நான் பார்த்துடுறேன். மீதி வந்து இது ஒன்று இல்லை சார். பிரெஞ்சு ஸ்கூல் ஒன்று, அண்ணாண்ட வந்து வியூஎஸ்சி அதே மாடலில் கட்டுற மாதிரி. அதான் அவங்க வந்து சென்னையிலேருந்து வரக்கூடிய அந்த இன்ஜினியர்ஸ்லாம் பார்த்து அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் அதுக்கு பிறகு முடிவு பண்ணணும். இப்போ மாற்று ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். மற்ற இடத்த அவங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது ஏற்பாடு பண்ணிட்டு. புதுவை அருகே உள்ள கிருமாம்பாக்கத்தில் சிறுபான்மையினருக்கான கணினி பயிற்சியை அமைச்சர் ராஜவேலு தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் கிருமாம்பாக்கத்தில் கணினி பயிற்சி மற்றும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியை சமூக நலம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு தலைமையேற்று திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மேம்பாட்டுக் கழக தலைவர் பாலமுருகன் மற்றும் மேலாண் இயக்குநர் இளங்கோவன் முன்னிலை வகித்தனர். மேலும் சிறப்பு அதிகாரி அன்பழகன், மேலாளர் கலியமூர்த்தி மற்றும் மேம்பாட்டுக் கழக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இக்கணினி பயிற்சி மற்றும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி மூலம் கிராமப்புறத்தை சார்ந்த பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையின மக்களுக்கு இலவசமாக கணினி பயிற்சி மற்றும் ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படும். இதன் மூலம் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதோடு அவர்களின் பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு பயிற்சி உதவும். இதுபோன்ற இலவச கணினி மற்றும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி கதிர்காமம், எல்லைப்பிள்ளை சாவடி மற்றும் வில்லியனூரில் நடைபெற்று வருகிறது. திராவிட கழக தலைவர் வீரமணியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவையில் குருதிக்கொடை வழங்கப்பட்டது. தந்தை பெரியார், அன்னை மணி அம்மையார் ஆகியோருக்கு பின் திராவிடர் கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்பாக செயலாற்றி வரும் திராவிடர் கழக தலைவர் வீரமணியின் 82வது பிறந்த நாளான டிசம்பர் 2 புதுச்சேரி மாநில திக தலைவர் சிவ வீரமணி, பகுத்தறிவாளர் கழக தலைவர் வீர இளங்கோவன், மண்டல செயலாளர் அறிவழகன் ஆகியோர் முன்னிலை வகிக்க மாநில திக இளைஞரணி தலைவர் ராசா தலைமையில் இளைஞரணியினர் புதுச்சேரி பொது மருத்துவமனையில் குருதிக்கொடை வழங்கினர்.
இந்நிகழ்வில் திக இளைஞரணி அமைப்பாளர் முகேஷ், புதுச்சேரி நகராட்சி திக அமைப்பாளர் சிவராசன், பொதுக்குழு உறுப்பினர் பழனி, இளைஞரணி சுந்தர், யாஸ்மின் பாஷா ஏழுமலை, கோபாலன், ஆதி நாராயணன், பெரியார் நேசன், சுரேஷ், கண்ணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கல்வி அமைச்சர் தியாகராஜனை முற்றுகையிட்டு மாணவ மாணவியர் பெற்றோர் ஆர்ப்பாட்டம். பிரெஞ்சு பள்ளியை பார்வையிட சென்ற போது பரபரப்பு. கண்களில் கருப்பு துணி காட்டி ஆதி திராவிடர் நலத்துறை ஊழியர்கள் தொடர் வேலை நிறுத்தம். கோரிக்கை நிறைவேற்றும்படி வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவில் அனைத்து பள்ளிகளிலும் திருக்குறள் மொழிபெயர்த்து வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் அறிவித்ததற்கு தமிழ் அமைப்பினர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படும். அனைத்து மாணவர்களுக்கும் திருக்குறள் மொழிபெயர்த்து வழங்கப்படும் என்றும் வருகிற கல்வி ஆண்டில் ஆணை பிறப்பிக்கப்படும் என்று நாடாளுமன்றத்தில் அறிவித்த நடுவண் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி தொடர்ந்து தமிழ் மொழியின் சிறப்புகளை எடுத்துரைத்து இந்தியாவின் தேசிய நூலாக திருக்குறளை அறிவிக்க வேண்டும் என்றும் குரல் கொடுத்து வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தருண் விசை புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் தமிழ் அமைப்புகளின் சார்பில் பாராட்டு தெரிவிக்கும் கூட்டம் தனித்தமிழ் இயக்க தலைவர் தமிழ்மல்லன் தலைமையில் நடைபெற்றது. நண்பர்கள் தோட்டம் தலைவர் திருநாவுக்கரசு வரவேற்று பேசினார். இக்கூட்டத்தில் தமிழ் சங்க தலைவர் முத்து, இலக்கிய பொழில் தலைவர் பராங்குசம், செந்தமிழர் இயக்கம் தமிழ்மணி, தமிழர் தேசிய இயக்கம் அழகிரி, வரலாற்று சங்க தலைவர் கல்லாடன், பெரியார் அறிவியல் மன்ற தலைவர் சடகோபன், மக்கள் கலைக்கழக நிறுவனர் கூனேரி ராமசாமி, புதுமை படைப்பாளர் இயக்க நிறுவனர் ஆறு செல்வன், குரலிசை கூடு சொக்கலிங்கம், இலக்கிய ஆய்வு கழகம் நிறுவனர் வேல்முருகன், மாரியப்பன் சுந்தராமால் அறக்கட்டளை நிறுவனர் மாரியப்பன், சூரிய விசயகுமாரி, துரை மாலிரின் அறக்கட்டளை நிறுவனர் துரை மாலிரியன், வெற்றி தமிழர் பேரவை அமைப்பாளர் கோவிந்தராசு, நட்பு வட்டம் சீனிவாசன், வடுகை கண்ணன், புதுச்சேரி மக்கள் விழிப்புணர்வு இயக்க தலைவர் மணவாளன், சாகித்ய அகாதமி குழு உறுப்பினர்கள் சுந்தரமுருகன், பேராசிரியர் சம்பத், புதுவை யுகபாரதி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர் சுவாமிநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். புதுவையில் வாரிய தலைவர்களாக பதவியேற்று உள்ளவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி மற்றும் கட்சியினர் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை அரசு பல் மருத்துவக் கல்லூரி தலைவராக என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் லூயி கண்ணையா அறிவிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் பதவியேற்கும் நிகழ்ச்சி அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் திங்கட்கிழமை நடைபெற்றது. இதில் பதவியேற்ற லூயி கண்ணையாவிற்கு முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் பன்னீர்செல்வம், என்ஆர் காங்கிரஸ் நியமன உறுப்பினர்கள் பாலன், ஜெயபால் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர்.
இதேபோல் பூமியான்பேட்டையில் உள்ள புதுவை நகர அமைப்பு குழும அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் தலைவராக ரமேஷ் பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்போது அவருக்கு கட்சி நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். இதேபோன்று ரெட்டியார்பாளையம் பொன்னகரில் அமைந்துள்ள மகளிர் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழக அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் பாண்டியன் பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்போது அவருக்கு கட்சியினர் வாழ்த்து தெரிவித்தனர். நூற்றாண்டு பழமையான பிரெஞ்சு அரசு பெண்கள் பள்ளியை ஆய்வு செய்ய சென்ற கல்வி அமைச்சரை பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கடற்கரை சாலையில் உள்ள 200 ஆண்டு பழமையான கட்டிடம் இடிந்து விழுந்தது. இது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அதே காலத்தில் கட்டப்பட்ட பழமையான கட்டிடங்களில் செயல்பட்டு வந்த 3 அரசு பள்ளிகளுக்கு நேற்று முதல் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து பள்ளியின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்ய IIT வல்லுநர்களுடன் புதுச்சேரி கல்வி அமைச்சர் தியாகராஜன் பள்ளிகளுக்கு சென்றார். பார்சியோனா பெண்கள் உயர்நிலை பள்ளிக்கு ஆய்வு செய்ய சென்ற கல்வி அமைச்சர் தியாகராஜனை அப்பள்ளியில் பயிலும் மாணவிகளின் பெற்றோர் திடீரென சிறைபிடித்து முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆபத்தான நிலையில் இருக்கும் இந்த பள்ளியை புனரமைக்க கோரி அரசுக்கு தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தற்போது காலம் கடந்து ஆய்வு செய்ய வந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் இந்த கட்டிடத்தை புனரமைத்து இந்த பள்ளியை இங்கேயே நடத்த உறுதியளிக்க வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தினர். பள்ளியை ஆய்வு செய்ய சென்ற அமைச்சர் மற்றும் அதிகாரிகளை சிறைபிடித்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பள்ளிக்கூட சம்பந்தமா பல ஆண்டுகளாக பல முறை 14 வருஷமா எஜுகேஷன் டைரக்டர், கல்வித்துறை செயலாளர், செக்ரட்டரி, சிஎஸ் பலரை சந்தித்து இந்த பள்ளியோட பாதுகாப்பு இல்ல, இந்த பள்ளியோட தரமற்றதா இருக்கு, இதை புதுப்பிக்கணும்னு கடிதம் கொடுத்தோம். எந்தவித நடவடிக்கை எடுக்காத இந்த அரசாங்கமும் இந்த கல்வித்துறை இயக்குனரும் தற்பொழுது மேரி பில்டிங் வீழ்ந்துச்சுன்ற ஒரே காரணத்தை வச்சு இந்த பள்ளிக்கூடத்தை ஆய்வு பண்ண வராங்க. பல முறை கடிதம் கொடுத்து ஆய்வு பண்ண வர அதிகாரி இன்னைக்கு வந்து நிக்கிறாங்க. கேட்டா பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நான் பலமுறை கேட்டுட்டோம். எனவே இவங்க இந்த பள்ளிக்கூடத்தை பிள்ளைங்களை மாத்திட்டு இந்த பள்ளிக்கூடத்தை தனியாருக்கு தாரை வார்த்து ஹோட்டல் கட்டத்தை விற்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. அது எந்த காலத்தையும் அனுமதிக்க மாட்டோம். இந்த பள்ளிக்கூடம் பிரெஞ்சு பெண்கள் பள்ளிக்கு மட்டும்தான் சொந்தமானதுன்னு ஆவணத்தில் இருக்கு. எனவே இந்த பள்ளிக்கூடத்தை மீண்டும் புதுப்பிச்சு பெண்களுக்கு பிரெஞ்சு நடத்துறதுக்கு மட்டுமே கொடுக்கணும். இதுக்கு செக்ரட்டரிட்ட அனுமதி கேட்டதுக்கு எழுதி தர சொன்னதுக்கு தரமாட்டேன்ட்டு வன்முறை கையாண்டு எங்களை தள்ளி விட்டுட்டு வெளியே போறாரு. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. நாங்க இது சம்பந்தமா திரும்ப வெள்ளிக்கிழமை பசங்களோட இங்கே தான் வருவோம். நாங்க பள்ளியோட என்று திறந்தாலும் இந்த ஸ்கூல் தான் நிற்போமே தவிர அவங்க கூட புது ஸ்கூலுக்கு நாங்க போக மாட்டோம். இந்த பள்ளியை மீன் மாற்றக்கூடாது, புதுப்பிச்சு பெண்கள் பிரெஞ்சு பள்ளி நடத்தணும், இங்கே தான் நடத்தணும். பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி ஆதி திராவிட நலத்துறை ஊழியர்கள் கண்ணில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், சமையல் பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ரிஸ்க் அலவன்ஸ் வழங்க வேண்டும் உட்பட 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆதி திராவிட நலத்துறை ஊழியர்கள் சங்கத்தினர் கால வரையற்ற தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து துவக்கியுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமை கண்களில் கருப்பு துணி காட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதற்கு தலைவர் ஆனந்தன், செயலாளர் திருநாவுக்கரசு ஆகியோர் தலைமை தாங்க அமைப்பு செயலாளர் அருள்தாஸ், செயலாளர் ஏழுமலை, பொருளாளர் அச்சுதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுவை அரசு ஊழியர் கூட்டமைப்பின் கௌரவ தலைவர் சேஷாச்சலம் சிறப்புரையாற்ற கூட்டமைப்பின் தலைவர் பாலகுமார், பொது செயலாளர் சம்பந்தம் மற்றும் நிர்வாகிகள் உரையாற்றினர். இதில் ஆதி திராவிட நலத்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை காரைக்காலில் உள்ள விடுதிகளில் துப்புரவாளர்களை கொண்டு சமையல் செய்யும் பணிகள் நடப்பதை கண்டித்து புதன்கிழமை அன்று பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்த உள்ளனர். வில்லியனூர் மற்றும் காட்டேரிக்குப்பம் அரசு பள்ளிகளில் இலவச சைக்கிள்களை துணை சபாநாயகர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் வழங்கினர். வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மங்களம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கினார். பள்ளி முதல்வர் குப்புசாமி மற்றும் தலைமை ஆசிரியர் முத்துலிங்கம் முன்னிலையில் 126 மாணவர்களுக்கு மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. விழாவில் மாணவர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர்.
காட்டேரிக்குப்பம் இந்திரா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 2013-14 கல்வியாண்டில் பயின்ற மாணவ கண்மணிகளுக்கு மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக மண்ணாடிப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகரும் ஆன TPR செல்வம் கலந்து கொண்டு மாணவ மணிகளுக்கு மிதிவண்டி வழங்கி உரையாற்றினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கரன், ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் பனி பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். பத்தாவது இருதரப்பு ஊதிய ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி வங்கிகள் ஸ்ட்ரைக். பரிவர்த்தனைகள் முடங்கியதால் தவிப்பு. சமையல் எரிவாயு டேங்கர் லாரிகள் ஸ்ட்ரைக். வில்லியனூர் அருகே உள்ள தொழிற்சாலையில் எரிவாயு நிரப்பும் பணிகள் ஸ்தம்பிக்கும் நிலை. இடிந்து விழும் நிலையில் கல்வி கல்லூரி பள்ளி. மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் தியாகராஜன் பார்வையிட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.